ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிஷோபா அகாடமில வந்து நமக்கு ஷெட்யூல் 1 முடிஞ்சிருச்சு. ஷெட்யூல் 2 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஷெட்யூல் 1 வந்து சில பேர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து ஏதாவது வந்து இன்கம்ப்ளீட்டா இருப்பீங்க. மேபி ஜிஎஸ்ல 1 ஆர் 2 லெசன்ஸ் இருக்கும். இல்ல அப்படின்னா மேத்ஸ்ல வந்து ரீசனிங் இல்லாட்டி ஏதாவது 500 சம்ஸ்ல ஏதாவது இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு நீங்க பெண்டிங் வச்சிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி பெண்டிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஷெட்யூல் 2 படிக்கும்போதே கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கொஞ்சம் சைட் பைல படிக்க ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க எல்லாமே முடிச்சுட்டீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க கொஞ்சம் இதோட இன்க்ளூட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல அப்படின்னா, இப்போ இந்த 2 லெசன்ஸ் தான் நான் படிக்கல அப்படின்னா, அந்த 2 லெசன்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க லெசன் படிக்கும்போது கொஞ்சம் ஆட் அப் பண்ணி படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து முக்காவாசி படிச்சிருப்பீங்க. 1 ஆர் 2 டாபிக்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். இல்ல நான் படிக்கவே இல்ல. நான் இப்ப தான் ஷெட்யூல் 2 பண்றேன் அப்படின்னா, நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. உங்களால ஷெட்யூல் 2 படிக்கும்போது, ஷெட்யூல் 1 வந்து உங்கனால கொஞ்சம் கொஞ்சமா படிக்க முடியுமா? சரி நான் ஷெட்யூல் 2ல கொஞ்சம் படிக்கிறேன். ஷெட்யூல் 3ல கொஞ்சம் படிக்கிறேன். அந்த மாதிரி படிக்க முடியுமா இருந்தா, நீங்க அப்படி கேரி அவுட் பண்ணுங்க. இல்ல அப்புறம் ஷெட்யூல் 1 படிச்சுட்டு ஷெட்யூல் 2 போறதுனா கூட ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து எனக்கு வந்து நான் எல்லாமே முடிச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து என்ன இதில பெண்டிங் இருக்கு அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 3 to 4 மந்த்ஸ் படிச்சேன் நானு. ஸோ அப்பயே நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல. ஸோ இந்த தடவை எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வீக்குமே நான் படிக்கல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குப்தாஸ் இருக்கு பார்த்தீங்களா, குப்தர்கள் அது மட்டும் பெண்டிங் இருக்கு. மத்த எல்லாமே நான் ஜிஎஸ்லயும், தமிழ்லயும் நான் முடிச்சுட்டேன். ஸோ எனக்கு இந்த 2 டாபிக் மட்டும் தான் இருக்கு. நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் கொஞ்சம் அதோட கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ குப்தர்கள் மட்டும் நான் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன். ஓகே அப்படின்னு சொல்லி ஆனாலும் எனக்கு நோட்ஸ்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எடுத்துட்டு வச்சிருக்கேன். ஸோ அதில வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அந்த குப்தர்கள் மட்டும் நான் எப்படியாவது செகண்ட் ஷெட்யூல்ல சேர்த்து படிச்சிரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ செகண்ட் ஷெட்யூல்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ல வந்து இயல் 6 to 9 ஏற்கனவே நம்ம 1 to 5 படிச்சுட்டோம். நான் கூட போட்டிருந்தேன். எப்படி வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஷோர் வந்து ஸ்பெஷல் நோட்ஸ் குடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காமன் டாபிக்ஸ். காமன் டாபிக்ஸ் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க. ஸோ இதான் காமன் டாபிக்ஸ். ஸோ இதுவுமே நீங்க வந்து அப்பப்போ கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஏதாவது உங்களுக்கு மறக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இது வந்து வாரம் வாரம் உங்களுக்கு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ நீங்க வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, நீங்க வந்து கொஞ்சம் இத ரீகால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் வந்து மறக்காம இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா அகரவரிசை ஈஸி தான். ஒரு எழுத்து ஒரு மொழி செய்வினை செய்பாட்டு வினை தொடர் வாக்கியம் எல்லாமே கரெக்ட் தான். பட் இருந்தாலும் வந்து இதுல சந்திப்பிழை இருக்கு பார்த்தீங்களா? சந்திப்பிழை வந்து நமக்கு வந்து வழின மிகுமிடம் மிகா இடம்னு பார்க்கும்போது கொஸ்டினா கேட்கும்போது நமக்கு தெரியும். இப்போ வந்து பண்பு தொகையில வருமா? வினை தொகையில வரும் மிகுமா மிகாதான்னு கேட்டா நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆனா ஒரு சென்டென்ஸா நமக்கு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து மிஸ்டேக்ஸே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க கொஞ்சம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கொஞ்சம் பிராக்டிஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து தமிழ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, மேத்ஸ் மாரி தான். பிராக்டிஸ் மட்டும் தான் நமக்கு இங்க கை கொடுக்கும். ஸோ பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இங்க பிராக்டிஸ் மட்டும் தான் இந்த தடவ தமிழுக்கு நம்ம கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தமிழ் பொறுத்தவரைக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் அதான். ஜெனரல் ஸ்டடீஸ் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவம் குடுத்துருக்காங்க. இது வந்து 11த் எக்கனாமிக்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் ஐவிசி குடுத்துருக்காங்க. இந்தியன் சிவிலைசேஷன் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு பார்த்தீங்களா? அது குடுத்துருக்காங்க. 6த், 9த், 11த்ன்னு சொல்லிட்டு 11த்ல வந்து எத்திக்ஸ்ல வரும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அதாவது 10th ஹிஸ்ட்ரி. லாஸ்ட் டைம் 10th ஹிஸ்ட்ரியில் ஒன்று படித்தோம். பாலிட்டி 10th பாலிட்டி படித்தோம். அது மாதிரி மத்திய அரசு ஆக்சுவலாக வந்து மாநில அரசு, மத்திய அரசு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப பேஸ் நமக்கு பாலிட்டி. ஸோ அதை படிச்சிங்கன்னா தான் நல்லா டெப்த்தாக போயிடும். ஹையர் ஸ்டேஜில் படிக்க முடியும். ஸோ அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூனிட் 8ல் வந்து தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ்ல வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து நமக்கு டைம் அண்ட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் ரீசனிங் அது மட்டும் என்சம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பிவைக்யூ வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 1 to 5 பார்த்தா இப்போ 6 to 10 அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு சிலபஸ். இந்த வாரத்துக்கான சிலபஸ் இதுதான். நம்ம வந்து தமிழுக்கு வந்து ஆக்சுவலா வந்து இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் டைம் சொன்னோம். அதே மாதிரி நம்ம தமிழுக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க பார்த்துக்கோங்க. தமிழுக்கு இது மட்டும் தான் படிக்கணுன்ற மாதிரி நம்ம மேக்ஸுக்கு பார்க்கலாம். மேக்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மொத்தம் அது 5 விதமாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம், தனி வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி. இல்லாட்டி பிரின்சிபல் அமௌண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கண்டுபிடிக்கிற மாதிரி. இல்லை டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகை அப்படின்னு சொல்றது. இல்லாட்டி நம்பர் ஆஃப் இயர்ஸ், இல்லாட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த 5 விதத்தில் மட்டும் தான் நம்ம கொஸ்டின் வரும். அந்த 5 மாடல் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா மார்க் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் என்னென்ன மாடல் இருக்குன்னு நமக்கு தெரியணும். என்னென்ன மாடல் இருந்துச்சுன்னா எப்படி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்க எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி மட்டும் படுத்துக்கோங்க. ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டீங்க, அது டாபிக்ல என்னென்ன மாடல் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு எப்போ கேட்டாலும் தெரியுற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மொத்தம் 5 மாடல் தான் இருக்கு. நம்ம டெய்லி ஒரு மாடல் பார்த்தோம்னா கூட ஈஸியாக முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம ஆல்ரெடி அந்த 5 மாடலுக்குமே வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல நடந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்லயும் நடந்த கொஸ்டின்ஸும் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி வீடியோஸ் குடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல. வேணா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து லாஸ்ட் வீக் வந்து நமக்கு டைம் அண்ட் ஒர்க் குடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீ மேத்ஸ் டெஸ்ட் குடுத்திருந்தேன் நானு. ஸோ பாருங்க நம்ம 25 கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின்ஸ் குடுத்துட்டு, நான் வந்து ரீசனிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் இந்த தடவ நானு. ஃபர்ஸ்ட் டைம் ரீசனிங் கொஞ்சம் அதிகமா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் 10 கொஸ்டின் ரீசனிங்ல குடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ரீசனிங் கம்மி பண்ணிட்டு மெயின் டாப் வந்து கூட போய்க்கலாம். மெயின் டாபிக்ஸ். ஸோ வந்து இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நம்ம பிடிஎஃப்ல வந்து நம்ம குடுத்துட்டோம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்ட் 1 போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 ரீசனிங் மட்டும் இருக்கு. அதுக்குமே நான் வந்து இன்னைக்கு வீடியோ குடுத்துறேன். இந்த மாரி வீக் வந்து உங்களுக்கு வேணா சொல்லுங்க. நான் மேத்ஸ்க்கு குடுத்துறேன். இந்த மாரி லைவ் டெஸ்ட் கேட்டீங்க சில பேர். எங்களுக்கு ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் லைவ் டெஸ்ட் குடுங்கன்னு சொல்லிட்டு. லைவ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா லைவ் டெஸ்ட் வேணும்னா நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் எவ்வளோ பேருக்கு நீடா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, புதன்கிழமை கூட நம்ம லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து மண்டே. ஸோ மண்டே, டியூஸ்டே அப்படின்னா வந்து இந்த 2 டேஸ்ல வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே லைவ் டெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்றாங்களோ, அதை வச்சு நம்ம லைவ் டெஸ்ட் வந்து ஜிஎஸ்க்கு தமிழுக்கும் குடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து மேத்ஸ்க்கு வந்து வீக்கெண்ட் வந்து அது உங்களுக்கு கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷனோட வரும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து தமிழ் வந்து என்னென்ன படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோஸ் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஜிஎஸும் உங்களுக்கு வேணா சொல்லுங்க. என்னென்ன படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி. மேக்ஸிமம் நீங்க ஜிஎஸ் படிக்கும்போது அதோட பிவைக்கும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா அப்போதைக்கு நீங்க பிவைக்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தனியா பிவைக்யூன்னு பார்க்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.